இயேசு இன்றைக்கு ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு துக்கத்தை கொடுத்து கொண்டு, குழந்தை இல்லை என்கிறதுக்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். கடன் பிரச்சனை நிமித்தமாய் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு போராட்டம், நிந்தை, அவமானத்தினால அழுது கொண்டிருக்கலாம். ஏன் எங்கள் குடும்பத்தில் இப்படி இருக்கிறது என்று கலங்கி கொண்டிருக்கலாம். உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு இயேசு வந்திருக்கிறார். நீங்கள் கண்ணீர் வடிக்கிற காரியத்தில் ஒரு அற்புதம் செய்வதற்கு இன்றைக்கு இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்கள் வீட்டுக்குள்ளே அவருக்கு இடம் கொடுத்தா, உங்கள் வீட்டுக்குள்ளே அவர் வந்தால் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் அவர் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் காண்பீர்கள். வெளிநாடு ஒன்றுக்கு ஊழியத்துக்கு நான் போயிருந்தேன். அதில் ஒரு பெரிய குடும்பத்தாரை சந்திக்க நேர்ந்தது. அவர்கள் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள். அவருடைய பெயர்களை எல்லாம் கேட்டபோதே தெரிந்து கொண்டேன். அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை எனக்கு சொன்னார்கள். நல்ல பிஸ்னஸ்ஸு, நல்ல செல்வம், நல்ல வாழ்ந்திருந்த ஒரு குடும்பம். யாரோ அவங்க மேலே பொறாமைப்பட்டு பில்லி சூனிய மந்திரவாதம் பண்ணினதுனால